சீக்வன்ஸ் இருந்தது. அதெல்லாமே சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல. அரவிந்த் சார் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? அந்த ஒவ்வொரு விஷயமும் அந்த கன் ஃபயர் ஆகும்போது டக்கு டக்குன்னு கண் சிமிட்டிடும். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லயும் என் கூட இருந்து அவர் தான் வந்து லிட்டரலா என் கை பிடிச்சி இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாரு. அண்ட் பார்க்கறதுக்கு வந்து பார்த்து எல்லாருமே ரொம்ப கன்வின்சிங்கா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தர்புகா சிவானா அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை, பட் அவரோட மியூசிக் வந்து அந்த தாக்கம் நமக்கு தெரியும். என்ன இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணதே அவர் தான். ஸோ எப்பவுமே நான் அதுக்காக கடமைப்பட்டிருப்பேன். அவரோட இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஸ்பேஸ்ல ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் கார்கி சாரும் இங்க இருக்காங்க. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் கார்கி சார். மோர் as a human being, I always have a lot of respect. அவர் தமிழுக்காக அவர் பண்ற அந்த விஷயங்களா இருக்கட்டும், அவர் லிரிக்ஸா இருக்கட்டும். இப்போ கூட நான் வந்து சார் கிட்ட பேசிட்டு of the script. So thank you so much, Arvind sir, for giving me this opportunity. And Tarunam is very very close to my heart because ஒவ்வொரு படத்துலையும் நம்ம ஒவ்வொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுவோம். அண்ட் தருணம்ல வந்து ஐ ரியலி வாண்டட் டு பிரேக் ஆல் த நான் இது வரைக்கும் பண்ண ஒரு கேரக்டர் இப்போது அதை பிரேக் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இது. நீங்கள் என்னோட படம் இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். இங்க சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஃபார் இது ஓகேவா? ஓகேவா? தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு இங்கே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் படம் தருணத்துக்கோட ப்ரெஸ் ரிலீஸ்க்கு வந்து நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன சாரி சொல்லிக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் முன்னாடி வர முடியல. ஸோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இன்றைக்கி நான் வந்திருக்கேன். அண்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் பை தேங்கிங் எவ்ரி ஒன். தேங்க்யூ புகழ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தேஜாவில் நான் அரவிந்த் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போவே அரவிந்த் சார் சொன்னார், பிகாஸ் அந்த ஸ்கிரிப்டில் என்னோட ஸ்கோப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நான் அப்போவே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தேன். பட் ஹி கன்வின்ஸ் மீ டு டூ த ஃபிலிம். அண்ட் அப்போ படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹி டோல்ட் டெஃபினட்டாக நம்ம நெக்ஸ்ட் மூவியில் ஒர்க் பண்ணுவோம், நீங்கள் தான் என் படத்தோட ஹீரோயின். அண்ட் அப்போ நான் அது பெருசாக நம்பல, பிகாஸ் எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. அண்ட் இட் நெவர் ஹேப்பன்ஸ் இல்லையா? அண்ட் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அரவிந்த் சார் வந்து கால் பண்ணி நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே. அண்ட் தென் வி மெட் அண்ட் வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன் அண்ட் ஐ ரியலி லவ் த ஸ்கிரிப்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தருணம் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் ஒவ்வொரு படத்துலையும் நம்ம ஒவ்வொன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுவோம். அண்ட் தருணம்ல வந்து ஐ ரியலி வாண்டட் டு பிரேக் ஆல் த நான் இது வரைக்கும் பண்ண ஒரு கேரக்டர் இப்போது அதை பிரேக் பண்ணணும்னு நான் வெயிட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இது. நீங்கள் என்னோட படம் பார்த்தது எல்லாத்தையும் விட இந்த கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப மாடர்னாக இருக்கும். அண்ட் போல்டான கேரக்டர், கொஞ்சம் மெச்சோர்டான கேரக்டர். ஸோ எனக்கு கரெக்டாக நான் ஒரு பிரேக் வேணும், என்னோட நான் பண்ணுற கேரக்டர்ஸ்லேருந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வேணும்னு நான் நினைக்கும் போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் அரவிந்த் சார் ஃபார் திஸ். And Raja sir, cinematographer Raja sir, and my entire team, editor sir, music director sir, and எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட ஃபுல் 100% எஃபோர்ட் போட்டிருக்கோம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் வெரி வெல். நீங்கள் எல்லாம் டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஐ வுட் ஆல்சோ லவ் டு தேங்க் ஆல் மை காஸ்ட் அண்ட் குரூப் காஸ்ட். தேங்க்யூ கிஷன், ராஜ், விமல், எவ்ரி ஒன். கீதா மேம், ஐம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணது. அண்ட் தேங்க்யூ தன்ஜயன் சார் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எங்கள் படத்தை வந்து ஜனவரி 14 தியேட்டரில் பார்த்துட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தெரியும், அது உங்களுக்கு கொஞ்சம் பீக் பீரியட் அப்படின்னு நிறைய படங்கள் வருது தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி. ஸோ பொங்கல் பீரியட்ல வர 2000 படங்கள்ல எங்க படமும் ஒன்று. ஸோ நீங்க பார்த்து வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அரவிந்த் சார் தான் ரீச் அவுட் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு. டைரக்டர் ஆஃப் டேஜாவுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிகாஸ் எங்களை மாதிரி அப் அண்ட் கமிங் ஆக்டர்ஸ்க்கு நிறைய லைக் ஆல்ரெடி ஒரு சக்ஸஸ் கொடுத்த ஒரு டைரக்டர் ரீச் அவுட் பண்ணுறதே ரொம்ப ரேர். ஸோ அந்த ஒரு டெசிஷனுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவர் மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு பேசலான்னு சொன்னாரு. கதை நரேட் பண்ணாரு. நான் கூட டேஜாவை பார்த்து பயங்கர த்ரில்லரா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நரேட் பண்ணி என்ன த்ரில்லரே இல்லை, ரொம்ப லவ்வா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு முடிச்ச உடனே தெரிஞ்சிருச்சு, ஓகே அரவிந்த் சார் படங்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே இருந்தது.
முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட பதிலுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், சார் கதை சூப்பரா இருக்கு, நான் தாங்குவேனா, நிறைய விஷயங்கள் இருக்கு, டான்ஸ் ஃபைட், இந்த கேரக்டரே வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆஃபீஸர், ஒரு யங் ஆஃபீஸரோட கேரக்டர் தான். ஸோ நான் இப்படி இருக்கேன், நான் எப்படி ஆஃபீஸரா எல்லாருமே நம்புவாங்களாங்கிற ஒரு விஷயம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு டவுட்டா வச்சேன். பட் எனக்கு வந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் அஷூரன்ஸ் அரவிந்த் சார் கிட்ட தான். அவர் வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சு நிறைய ரெஃபரன்சஸ் காமிச்சாங்க, நிறைய இப்போ ஹோம்ஒர்க் மாதிரி இது பண்ணுங்க, பாடி இப்படி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஷோல்டர்ஸ் பில்ட் பண்ணுங்க, எல்லாமே அவர் தான் வந்து ஒரு இன்புட்டா கொடுத்தாரு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, உங்களாலையும் பண்ண முடியும்னு சொல்ற சில பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த சில பேர்ல இருக்கிற ஒருத்தரா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் புகழ் சார் அண்ட் ஈடன் அவங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் பண்றாங்க. அண்ட் இப்போ நமக்கு தெரியும் சினிமா இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர் உள்ள வந்துட்டு எங்களை மாதிரி ஒரு காஸ்டோட ஒரு படம் மவுண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ என் மேல வச்ச நம்பிக்கைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஐ ஹோப்ஃபுல்லி உங்க நம்பிக்கையை நான் வந்து கெடுக்கலன்னு நான் நம்புறேன். அண்ட் கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சார். ஐ ஹோப் எங்க எல்லாரையும் விட உங்களுக்கு தான் அந்த சக்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். ஸோ ஐ ரியலி ஹோப் இட்ஸ் சக்சஸ்ஃபுல் ஃபார் யூ சார். அண்ட் இந்த படத்துல என் கூட நடிச்ச எல்லாருமே ஸ்மிருதி நானும் ஃபர்ஸ்ட் டே பூஜையில தான் ஆக்சுவலா செகண்ட் டைம் நம்ம மீட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 2-3 ரீடிங் செஷன் தான் எங்களுக்கு இருந்தது. பட் அப்பையில இருந்து இன்னை வரைக்கும் நிறைய தருணங்களை வந்து நாங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த படத்துல. சேலஞ்சிங்கா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, லைக் ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஸ்மிருதி. அண்ட் என்னுடைய பாய்ஸ் அதிகமா கேரவேன்ல இங்க 3 பேர் விட்டா புலம்ப தான் செய்யும், இது வரலையடா, இது பண்ணலையடா, என்ன பண்றது, எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வரலன்னு சொல்லி நிறைய புலம்பணும். பட் ஷூட்டிங் முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆச்சு. பட் இந்த 1 இயர்ல ராஜ் வந்து உப்பு புளி காரம்னு ஒரு ஷோல வந்து எல்லாரையும் ஃபுல்லா கலக்கி எல்லாரும் மனசையும் ஜெயிச்சுட்டாரு. அண்ட் விமலுமே இப்போ ஒரு ஷோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, அதை பத்தின அப்டேட்ஸ் வந்து எல்லாருக்குமே வரும். ஸோ ஐ எம் சோ ஹாப்பி தட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இருந்த சுச்சுவேஷனுக்கும் இப்போ இந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போதுமே எங்களுக்கே ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுது. ஓகே, கான்ஃபிடென்ட்டா இருந்தா, அதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருந்தா, அந்த முயற்சி இருந்தா அதாவது ஒரு சக்சஸ் வரும்னு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் கீதா கைலாசம் மேம், நான் எல்லாருமே ஃபேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் அந்த ஃபேனுங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். எனக்கு வந்து அவங்கள பார்த்தாலே ஒரு அம்மா கிட்ட பேசுறதோ, அம்மா பார்த்து பேசுற ஒரு ஃபீலிங் தான் எனக்கு வரும். அண்ட் ஐ எம் சோ ஹாப்பி தட் யூஆர் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் மேம். அண்ட் மேமோட இன்னொரு படமும் அங்கமால்னு ஒரு படம் வந்து கூடி சீக்கிரம் வெளியே வரும். அது நீங்க எல்லாருமே பார்த்து அதையும் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும், நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல அந்த படம் கலக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் வந்து ஐம் ஷுர் தட் உங்களுக்கு இன்னும் நீங்க வந்து உங்க பேட்டர்னை பிரேக் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு நான் நம்புறேன் மேம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பாலசரவணனும் நடிச்சிருக்காரு இந்த படத்துல. அவர் இருக்கிற பிஸிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவர் பிடிக்கிறது. பட் ஆனாலுமே எங்களுக்காக வந்து ஒரு நல்ல கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அவரை வச்சு செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல ஹியூமர் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அவருமே வந்து அவர் டைம் கொடுத்து இந்த படத்துல நடிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாலா ப்ரோக்கும். நான் கமிங் டு த க்ரூ ஆஃப் த ஃபிலிம், நான் வந்து பாபி மாஸ்டர் இங்க இருக்கிறதுனால பாபி மாஸ்டர்ட்டே ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் டைம் பாபி மாஸ்டர் பார்க்கும் போதே அவருக்கு ஒரு டவுட் இருந்து, இந்த பையனால ஆட முடியுமா, பண்ணுவாரா இல்லையான்னு ஒரு டவுட் மாஸ்டர் கண்டிப்பா இருந்தது இல்லை மாஸ்டர். நான் அப்பவே நோட்டீஸ் பண்ணேன். பட் அரவிந்த் சார் என் மேல வச்சு அதே நம்பிக்கை தான் பாபி மாஸ்டரும் என் மேல வச்சாரு. அண்ட் ஹோப்ஃபுல்லி நீங்க பாட்டு பார்த்தீங்க, ஆடி இருக்கேன்னு நான் நம்புறேன். நான் கேட்டாலும் நீங்க சொல்ல மாட்டீங்க, பட் நானே உங்க சார்பா நான் சொல்லிக்கிறேன் என்னமோ கொஞ்சம் ஆடி இருக்கேன் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மாஸ்டர். என் மேல வச்ச நம்பிக்கைக்கும் நீங்க கொடுத்த சின்ன சின்ன இன்புட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். மாஸ்டரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த ரிஹர்சல்ஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன மொமெண்ட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அண்ட் எடிட்டர் சித்தார்த் ப்ரோ, நாங்க வந்து அப்பப்போ பேசிப்போம், என்ன ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைனா இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸும் இந்த படத்துக்கு செகண்ட் ஹாஃப் எடிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்க ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு புரியாது, சரி இது இப்போ வருதா இல்ல அப்புறம் வருதா என்னன்னு எங்களுக்கு புரியாது. ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி இவ்வளவு கன்விக்ஷனோட கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சித்தார்த் ப்ரோ. அண்ட் சித்தார்த் ப்ரோட அசிஸ்டன்ட் அமுதனும் இருக்காரு. அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கே. ஒரு ஷார்ட் முடிச்சது நான் போய் கேட்பேன், ப்ரோ ஓகே ப்ரோ ஃபைனா இருக்கா ப்ரோ, எடிட் ஆதா ப்ரோ, கண்டினியூட்டி இருக்கான்னு ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட தான் கேட்பேன். ஸோ அமுதன் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அசோக் மாஸ்டர் இங்க இல்ல, ஸ்டண்ட் மாஸ்டர், அவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எப்படி பாபி மாஸ்டர் ஒரு கஷ்டம் ஃபேஸ் பண்ணிருப்பாரு, அதே மாதிரி ஒரு 10 மடங்கு அதிகம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆச்சு நான் ஆடி இருக்கேன், ஃபைட் எல்லாம் பண்ணதே கிடையாது. அதுவும் இதுல வந்து ஒரு போர்ஷன்ல ஒரு 10 கிலோ கன் பிடிச்சிட்டு அங்க வந்து அந்த ஃபயரிங்கோட எல்லாம் ஷூட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்தது. அதெல்லாமே சத்தியமா நான் நினைச்சு பார்க்கல. அரவிந்த் சார் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார், அந்த ஒவ்வொரு விஷயமும் அந்த கன் ஃபயர் ஆகும்போது டக்கு டக்குன்னு கண் சிமிட்டிடுவோம், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸ்லயும் என் கூட இருந்து அவர் தான் வந்து லிட்டரலா என் கை பிடிச்சி இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சாரு. அண்ட் பாக்குறதுக்கு வந்து பார்த்து எல்லாருமே ரொம்ப கன்வின்சிங்கா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தர்புகா சிவானா அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லை, பட் அவரோட மியூசிக் வந்து அந்த தாக்கம் நமக்கு தெரியும். என்ன இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணதே அவர் தான். ஸோ எப்பவுமே நான் அதுக்காக கடமைப்பட்டிருப்பேன். அவரோட இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஸ்பேஸ்ல ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் கார்கி சாரும் இங்க இருக்காங்க. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் கார்கி சார்.
மோர் as a human being I always have a lot of respect. அவர் தமிழுக்காக அவர் பண்ற அந்த விஷயங்களா இருக்கட்டும், அவர் லிரிக்ஸா இருக்கட்டும். இப்போ கூட நான் வந்து சார் கிட்ட பேசிட்டு இருந்தேன் முதல் முடிவு டைம்லயுமே. சார் வந்து நான் யாருன்னு கூட அவருக்கு தெரியாது, பட் அந்த ஒரு டைம் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, which is very very special for me. Thank you so much for that sir. எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா அது இருந்தது. அண்ட் அஸ்வின் ப்ரோ நான் அவர்கிட்ட பெருசா இன்ட்ராக்ட் பண்ணது கிடையாது, பட் அவரோட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குமே படம் பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு, இந்த படத்தை கேரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. ஐ ஹோப் உங்களுக்குமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்புறம் வரணும்னு. நேஹாவும் இங்க இருக்காங்க, காஸ்டியூம் அவங்க தான் ஃபுல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்க தான் வந்து நாங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம், இது இங்கே ஃபிட் ஆகல, பேண்ட் ஃபிட் ஆகலன்னு சொல்லி டெய்லி அவங்க தான் கலாய்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம் as well நேஹா. அண்ட் சிவா சார் வந்திருந்தாரு, பட் அவருக்கு என்னமோ ஒரு எமர்ஜென்சின்னு கிளம்பிட்டாரு. ஸோ அவருமே வந்து ஒரு படம் பெருசோ சின்னதோ என்னவா இருந்தாலும் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில பெரிய ஆட்கள் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சிவா சார். அண்ட் தனஞ்சயன் சார், என்னுடைய ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்த்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசின, இந்த படத்துல ஒர்க் பண்ணாத ஒரு பர்சன் தனஞ்சயன் சார் தான். அண்ட் அவர் வந்து ஒரு 11 o'clock இருக்கும் எனக்கு சார் நீங்க கூப்பிடும்போது. அந்த ஃபோன் கால் நான் மறக்கவே மாட்டேன், பிகாஸ் இந்த படம் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் கொஞ்சம் டைம் ஆச்சு. அந்த டைம்ல வந்து இந்த படம் எப்படி இருக்கு, நாங்க சரியா பண்ணிருக்கோமா இல்லையா, எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத ஒரு டைம்ல அந்த தருணத்துல தனஞ்சயன் சார் கூப்பிட்டாரு. அண்ட் தனஞ்சயன் சார் பேசின நிறைய விஷயங்கள் வந்து இன்னை வரைக்கும் எனக்கு நிறைய நல்ல ஞாபகம் இருக்கு. அண்ட் அவர் வந்து எத்தனையோ ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் பார்த்திருக்காரு. அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு அவருக்கு எந்த அவசியமே இல்லை, பிகாஸ் த பிக்கெஸ்ட் ஆஃப் த லீக்ஸ்ல இருக்கிற படங்கள் எல்லாத்துக்கும் அந்த படத்துல அவருக்கு ஒரு பங்கு இருக்கு. பட் ஆனாலுமே அந்த டைம் எடுத்து இப்போ 7Gன்னு மென்ஷன் பண்ணாரு, எங்க படம் மென்ஷன் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். உங்களுக்கு அறியாமலே நீங்க வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கீங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்க டைமோட வேல்யூ தெரியும், அந்த டைம் எடுத்துட்டு நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன். ஓகே, டைரக்டர் ஓகே சொல்லிட்டாரு. அண்ட் அரவிந்த் சார் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் படம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் இருக்கும்னு. ஸோ அவர் டேஜாவோ டைரக்டர்னு சொல்லும் போது நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். அண்ட் நான் அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், யாருமே இந்த படம் பார்க்கும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தனியா தெரியாம இது ஒரு படமா தான் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தேன். அதே மாதிரி அவர் தான் எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, சேயிங் தட் இந்த படத்துல வந்து எப்படியாச்சும் என் மேல அவர் வச்ச நம்பிக்கையை வீண் போகாம நான் வந்து ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி பண்ணுவாருன்னு. சார் நான் ப்ராமிஸ் ஹோப்ஃபுல்லா நான் நிறைவேற்றிட்டேன் நினைக்கிறேன். சாருமே அவர் வச்ச நம்பிக்கை வந்து ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் வில் கீப் ஆன் மீ. ஸோ லைக் ஐ செட், இன்னொரு விஷயம் முக்கியமா சொல்லிடுறேன், ப்ரெஸ் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லணும். நான் முதல் படம் முதல் நீ முடிவு நீ பண்ணும்போது படம் ஓடிடில தான் ஸ்ட்ரெயிட்டா வந்தது. ஸோ ஆடியன்ஸ் என்ன நினைச்சாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியறதுக்கு எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. பட் இங்க ஒரு ப்ரெஸ் ஷோ ஒன்று நடந்தது. நாங்க எல்லாருமே ஒரு 13 பேர் நடிச்சிருந்தோம் அந்த படத்துல. 13 பேருமே வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வந்து ப்ரெஸ் கிட்ட தான். நீங்க வந்து எங்களுக்கு கொடுத்த லவ் தான் அந்த படத்தை போய் நிறைய பேர்கிட்ட போய் சேர்த்துது. இதை நான் சும்மா மேடையில வந்து உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல, நான் மனமார்ந்து சொல்றேன். தேங்க்யூ, ரியலி ரியலி ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு படத்தை மேக் பண்றதுக்கும் பிரேக் பண்றதுக்கான பவர் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். அதை ஏத்துக்கிற பிளேஸ்ல தான் நாங்க இருக்கோம். அதுக்காக நீங்க பாசிட்டிவா தான் சொல்லணும்னா நாங்க சொல்ல மாட்டோம். பட் இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, உங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜனவரி 14 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. வர எல்லா படங்களையும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியாவே இது ஒரு பெரிய ஒரு மொமெண்டா இருக்கணும். அண்ட் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம், பட் ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேக். ஸோ ஐ ஹோப் தட் அவங்களுக்குமே இது ஒரு பெரிய சக்சஸா இருக்கணும்னு. அண்ட் ஜனவரி 14 பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. தேங்க்யூ. நான் யூஸ்வலாக பண்ணுற அம்மா ரோல்லேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேஜாவு பார்த்த பொழுதே எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் கிஷன். ஸோ தேஜாவு பார்த்த பொழுது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு த்ரில்லர் ஜானரில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த வாய்ப்பு வரும்னு அப்போ நான் எதிர்பார்க்கல. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. It was wonderful working with Smriti, Rajayappa and Kishan, and of course thanks to the producers. Sorry unga pera maranduten modle keten. I know the who Vimal, sorry Vimal. So sorry again. So it was இது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு நடிக்கும்பொழுதே தோணிச்சு இது வந்து ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. பிகாஸ் நான் நடித்த சீக்வன்சஸ் அதெல்லாம் வச்சு நான் ஒரு கணக்கு போட்டு சொல்கிறேன். இப்போ ட்ரெய்லர் பார்த்த பொழுது, அஃப்கோர்ஸ் ட்ரெய்லர் நேற்றுக்கே பார்த்தேன், ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பை ரொம்ப கூட்டி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு நிறைய நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்லாம் கிடச்சிது. ஸோ வெல்கம் டு ஆல் த ப்ரெஸ் ஹியர் அண்ட்
தேங்க்ஸ் எவ்ரிபடி அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு அரவிந்த். அண்ட் அடுத்த படத்தில் அரவிந்த் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு டூ அ பிகர் ரோல். ஸோ அதுக்கு இப்போயே நான் மனு போட்டுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி. அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். கார்கி சார் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். தருணம் படம் வந்துட்டு என் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப லோ பாயிண்டில் தான் எனக்கு கிடச்சிது. பட் ஐ திங்க் அதுக்கப்புறம் ஒர்க் வைஸ் ஒரு லோ பாயிண்டில் இருந்தப்போ தான் எனக்கு கிடச்சிது. ஆனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அண்ட் பேட்சுக்கே டேட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் இந்த படத்தை வந்துட்டு எனக்கு ஒரு லக்கி சாமா தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். அண்ட் இன்னைக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர் சாங்ஸ் உங்கள் எல்லாருக்கூடையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன். எங்கள் 3 பேர், அதாவது கிஷன், ஸ்மிருதி அண்ட் என்னோட கேரக்டர் ஒரு முக்கியமான தருணத்தில் சந்திப்போம். அதில் நடக்கிற சம்பவம் அதுதான் இந்த கதை. ஸோ இவ்வளோ முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்த அரவிந்த் சார் அண்ட் ஹிஸ் டைரக்ஷன் டீமுக்கு என்னோட நன்றிகள். அண்ட் ப்ரொடியூசர் புகழ் சார் அண்ட் ஈடன் மேம், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு, பட் ப்ராபப்ளி சக்ஸஸ் மீட்டில் சொல்லுவேன். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, எங்களோட படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு நிறைய ரிலீஸஸ், உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், அதை தாண்டி நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ பெரிய பெரிய நன்றிகள். எனக்கு என்றைக்குமே ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களில் ஒருத்தராக தான் எனக்கு தோணிருக்கு. ஏன்னா நான் ஒரு 5 years சுரேஷ் சந்திரா சாரோட இன்டர்னாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய ப்ரெஸ் மீட்ஸ் இதே இடத்துல இங்கே தான் நின்றுட்டுருப்பேன். ஸோ என்றைக்குமே எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவை பார்த்துருக்கேன். அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு என்றைக்குமே கிடச்சிருக்கு. அது நம்ம படத்துக்கும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ Jan 14th எங்களோட படத்தை பாருங்கள் அண்ட் உங்களோட ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ் கொடுங்க. அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். நான் விமல் ராஜா. இப்போது இந்த படத்தில் கிஷன், ராஜயப்பா, ஸ்மிருதி வெங்கட், அப்புறம் கீதா கைலாஷ் மேம், பாலா சார் எல்லாரோடையும் சேர்ந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். இந்த படம் தேஜாவு படம் பண்ண டேரக்டர்னு சொன்னப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் மூலிமா ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணி ஆடிஷன் மூலிமா இந்த கேரக்டர் கிடச்சிது. ஸோ அதுக்கே நான் அரவிந்த் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டேரெக்டாக ஒரு ஆடிஷன் வச்சு இப்போ எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இதான் எனக்கு ஒரு 7 years கழிச்சு தான் எனக்கு ஃபஸ்ட்டு மூவி. ஆஃப்டர் 7 years இது செகண்ட் மூவியாக தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த மூவியில் என்னை நம்பி இவ்வளோ பெரிய கேரக்டரை கொடுத்து என்னை இவ்வளோ தூரம் உட்கார வச்சிருக்குது, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் புகழ் சார் அண்ட் ஈடன் மேம்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இங்கே ஒரு கோ ஆர்டிஸ்டாக இல்லாமல் எல்லாருமே என் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக படத்தை பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ப்ரமோட் பண்ணுங்கள். எங்கள் பெஸ்ட்டை கொடுத்து ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.